ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இம்ரான் ஃபாரூக், சவுதி அரேபியாவிலேருந்து. இன்னைக்கு என்னோட யார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து யார் இது? இப்ராஹிம். ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவம் என்னன்றதான் வந்து இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறோம். ஆக்சுவல் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து சவுதி அரேபியாவில் வின்டர். ஸோ பயங்கரமாக மழை, டெய்லியுமே மழை பெஞ்சிட்டு இருக்குது. ஸோ கண்டினியூஸாக வந்து நான் மழை பெய்கிற வீடியோவை வந்து அப்டேட் பண்ணிட்டு வரேன். ஸோ இந்த வேலை பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நாங்கள் இன்றைக்கி ஒரு ஃப்ரைடே அதுமாக வந்து அவுட்டிங் போவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். வந்து டெசர்ட் ஒன்றுக்கு நாங்கள் போய் அங்கே ஒரு சிறப்பான ஒரு சம்பவம் வந்து இன்றைக்கி செய்வோம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிடுவோம். திடீர்னு மழை வந்துச்சு. ஸோ அங்கே இருந்து அப்படியே கிளம்பி நாங்கள் இப்போ வீட்டுக்கு வந்திருக்கிறோம். இந்த வீக்கெண்டை வந்து நாங்கள் வீட்டில் வந்து எப்படி என்ஜாய் பண்ண போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி எங்களோட பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஒரு அழகான டெசர்ட் ஏரியாவை சூஸ் பண்ணி அங்கே அவுட்டிங்கில் வந்து நாங்கள் குக்கிங் பண்ண போகிறோம். 2 அரபிக் டிஷ் வந்து நாங்கள் டிசைட் பண்ணிக்கிறோம். அதுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வந்து அப்ராஜ் ஹைவே மார்க்கெட்டில் வந்து ஷாப்பிங் பண்ணிட்டோம். சிக்கன் வாங்கிட்டோம், அதே நேரம் வந்து பீஃப் வாங்கிட்டோம். இது எல்லாமே வந்து அங்கேயே மெரினேஷன் பண்ணி எடுத்துட்டோம். சூப்பரான ஒரு அரபிக் மெரினேஷன் வந்து எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க. ஸோ பொருட்கள் எல்லாமே வாங்கிட்டு நாங்கள் வெளியே இறங்குற நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் லைட்டாக மழை பெய்யறதுக்கான சைன் தெரிஞ்சு கம்ப்ளீட்டாக வந்து ரெயின் க்ளவுட்ஸ் முடிச்சுட்டு போகிறோம். நாங்கள் டெசர்ட் ஏரியாவுக்கு போய் சேர நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து லைட்டாக இருட்டுருச்சு. அதே நேரம் வந்து லைட்டாக மழை தூறலும் இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து பாபிக்யூ பண்ணுறதுக்கு தேவையான எல்லா செட்டப்பை வந்து அங்கே ரெடி பண்ணோம். ஃபயரெல்லாம் செட் பண்ணிட்டோம். ஃபயர் வந்து நல்லா பற்றி எரிஞ்சு வர நேரமே பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பயங்கரமான ஒரு மழை. இந்த மழை எப்படின்னு பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து ஐஸ் க்யூப் கீழே விழுகிற அளவுக்கு வந்து பெரிய ஒரு மழை. ஸோ என்னால் வந்து கரெக்டாக மழை பெய்யுற வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ண முடியலை. அப்படியே வந்து அங்கேருந்து நாங்கள் எல்லாம் செட்டையும் தூக்கிட்டு வந்து எங்களை வீட்டுக்கு இப்போ வந்திருக்கிறோம். வீட்டில் பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து நாங்கள் பிளான் பண்ணின அந்த 2 ரெசிபியை வந்து நாங்கள் வீட்டில் நாங்கள் பண்ண போகிறோம். இந்த குக்கிங் நாங்கள் எதில் பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னு சொன்னால் எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய பிராண்டில் பீஸா மேக்கர் அண்ட் கிரில் அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ எங்கிட்ட இந்த ப்ராடக்ட் இருக்குது. இதில் தான் வந்து இந்த குக்கிங் நாங்கள் இன்றைக்கி பண்ண போகிறோம். இதில் வந்து 2 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. உங்களுக்கு வந்து ஒரே நேரத்தில் வந்து இது 2ஐயும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு பீஸா மேக் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அதுக்கான ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குது. அதே நேரம் வந்து கிரில் ஒன்று இருக்குது. ஸோ இது 2ஐயுமே ஒரே நேரத்தில் எங்களுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி எங்களோட இந்த குக்கிங்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த ஒரு ப்ராடக்ட், எனர்ஜியோட பீஸா மேக்கர் அண்ட் கிரில். ஸோ இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி தான் வந்து நாங்கள் இன்றைக்கி இந்த 2 ரெசிபியும் வந்து பண்ண போகிறோம். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மெரினேஷன் ஷீஷ் தவுக்கு எப்படி வந்து மெரினேஷன் பண்ணாங்கன்றதான் பார்த்தீங்கன்னா பீஃப் வந்து தேவையான அளவு க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பாபிக்யூ மசாலா, இங்கே சவுதி அரேபியா மார்க்கெட் எல்லாமே வந்து பாபிக்யூ மசாலா கிடைக்கும். அது அடுத்து கொஞ்சம் சால்ட் போட்டு க்ரஷ் பெப்பர் போட்டோம். அதோட கொஞ்சம் பப்ரிக்கா பவுடர் இது போட்டு ஒலிவ் ஆயிலில் மிக்ஸ் பண்ணோம். வாட்டர் எது ஆட் பண்ணக்கூடாது. ஒலிவ் ஆயிலே வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி ரெடி பண்ணி அப்படியே வந்து பேக் பண்ணி நாங்கள் கொஞ்சம் வச்சிட்டோம். அடுத்த ரெசிபி அல்ஃபஹாமுக்கும் இதே மசாலா தான் வந்து மிக்ஸ் பண்ணினாங்க. பட் இதில் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் என்னென்னா வந்து பாபிக்யூ மசாலா அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. அதை வந்து பாபிக்யூ மிக்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். அதை வந்து போட்டு தான் வந்து எங்களை மிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. இது வந்து கொஞ்சம் yellowish கலரில் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் சிமிலர் அந்த மசாலா தான், பெருசாக எதுவும் போடலை, சும்மா நார்மலான ஒரு மேரினேஷன் தான். அதை பண்ணி தான் வந்து இன்றைக்கி நாங்கள் இந்த ரெசிபியை பண்ண போகிறோம். பார்ப்போம் எப்படி வருது அப்படின்ட்டு. எங்களோட நெக்ஸ்ட் டாஸ்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணுறது. வெஜிடபிள்ஸ்னால் எல்லா வெஜிடபிள்ஸும் இல்லை. நாங்கள் வந்து கேப்சிகமில் வந்து 2 வெரைட்டி எடுத்துக்கிறோம். அடுத்தது ஒனியன். ஸோ ஒனியன் கேப்சிகம் எல்லாம் வந்து க்யூப்பில் பெரிய சைஸில் வந்து க்யூப்ஸாக கட் பண்ணதுக்கு பின்னால் நாங்கள் ஆல்ரெடி மேரினேட் பண்ணியிருந்த வந்து பீஃபை வெளியே எடுத்தோம். செம்மையாக வந்து மேரினேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து சிக்கன் ரெடி ஆகிட்டு இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு சைடு குக் ஆகிருச்சு. இந்த கிரில் பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து செம்மையாக ஹீட் ஆகுது. நான் கூட நினச்சேன் வந்து டைம் எடுக்கும் பயங்கரமாக அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் இல்லை. நாங்கள் கேஸ் குக்கரில் வந்து எப்படி குக் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஸ்பீடில் வந்து குக் ஆகும். இந்த பேக்ரவுண்டுக்குள்ளே அதான் ஓகே. ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்கிட்ட வந்து ஆல்ரெடி இந்த ஸ்கியூவர்ஸ் எல்லாம் இருக்குது. மெட்டாலிக் ஸ்கியூவர்ஸ் நான் வச்சுக்கிறேன். ஸோ நாங்கள் ஆல்ரெடி கட் பண்ணின இந்த வெஜிடபிள்ஸ் அதெல்லாமே வந்து இதில் ஸ்கியூவர்ஸ் எடுத்து குத்துறோம் அதில். ஸோ பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு. 1 by 1 இந்த மாதிரி ஆனியன் உண்டு, அதுக்கு பிறகு ஒரு பீஃப், அதுக்கு பிறகு ஒரு கேப்சிகம் அந்த மாதிரி வச்சு கிரில்லில் வச்சிட்டோம். ஃபஸ்ட் டைம் வந்து எக்ஸ்பெரிமெண்டலாக தான் வந்து நான் இந்த ரெசிபியை வந்து ஸ்டார்ட் பண்ணது.
ஏன்னா வந்து நாங்கள் பாபிக்யூ பண்ணுறதுக்கு தான் வந்து வெளியே போகிறதுக்கு பிளான் பண்ணியிருந்தோம். பட் இந்த ஐடியா வந்து எங்களுக்கு சடன்லி வந்த ஒரு ஐடியா. நாங்கள் எங்கள்கிட்ட 6 ஸ்கீவர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பேக் பண்ண போகிறோம் ஃபுல்லாகவே. ஸோ இந்த கிரில்லர் எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து இது நன்ஸ்டிக், அதனால் வந்து ஆயில் எதுவுமே போடலை. பட் இந்த பீஃபில் வந்து சூப்பராக ஃபெட் இருக்குது, அது எல்லாமே மெல்ட் ஆகி செம்மையான ஒரு வாசம் வருது. அதே நேரம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. அல்ஃபாஹாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நான் இன்னும் இறக்கலாம், இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா எனக்கு கொஞ்சம் வந்து பேர்னாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியா. ஸோ அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் நாங்கள் வச்சுருக்கோம். இங்கே வந்து ஸ்கீவர்ஸ் 3 ரெடி ஆகிடுச்சு, ஷீஷ் தவோக். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கலரே வேறு லெவல், செம்மையான ஒரு ஸ்மெல் வருது. ஓகே, இப்போ வந்து அல்ஃபாஹாம் ரெடி ஆகிடுச்சு. இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பெரிமெண்டலாக வீட்டில் நாங்கள் செஞ்ச ஒரு அல்ஃபாஹாம். கலர் எப்படின்னு பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஸோ சுட சுட வந்து இதை நாங்கள் சாப்பிட போகிறோம். மழை அதுவுமா வந்து நாங்கள் டெசர்ட்லேருந்து எல்லாம் தூக்கிட்டு வீட்டுக்கு வந்து இது சக்ஸஸ் ஆகுமா அப்படின்ற ஒரு ஐடியாவில் நாங்கள் செஞ்சோம். பட் செம்மையாக வந்திருக்கு பாருங்கள். ஆஹா, வாசமே சூப்பராக இருக்குது, தூக்கலாக இருக்குது, வேறு லெவல். வேறு லெவல். ஆஹா ஆஹா, பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு, எப்படி செம்மையாக இருக்குது பாருங்கள். இந்த கலர் வந்து வேறு லெவல். கொஞ்சம் வந்து லெமன் ஸ்க்வீஸ் பண்ணினோம் பாருங்கள் எப்படி வந்து அந்த ஸ்மோக் எப்படி வருதுன்னு சொல்லி. செம்மையான ஒரு ஸ்மெல், பயங்கர ஆஹா தூக்கலாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் நாங்கள் பண்ணுறது வந்து சக்ஸஸ் ஆகிறதுல ஒரு பயங்கர ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். சீரியஸ்லி நான் வந்து 1-2 பீஸ் வந்து எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு ஆல்ரெடி நல்லா வந்திருக்கு. ஸோ பாருங்கள், இதுதான் வந்து இதோட அவுட்புட். டிஷ் வந்து ஃபைனலாக இப்படி தான் வந்திருக்கு, பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ கைஸ், நாங்கள் எக்ஸ்பெரிமெண்டலாக ஸ்டார்ட் பண்ண இந்த டிஷ் செம்மையாக வந்திருக்கு, சூப்பராக இருக்குது. இதுக்கு பின்னால் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆள் இருக்கார். வந்து அவரை இன்றைக்கி வந்து இந்த வீடியோ நான் காட்டலை. பட் இந்த வீடியோ வந்து நல்ல வியூஸ் போய் நல்ல சக்ஸஸாக வந்தால் வந்து அந்த ஷெஃப் யார், எனக்கு பின்னால் இதுக்கு யார் மேக்ஸிமம் எஃபர்ட் போட்ட அப்படின்ற அந்த விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு காட்டுவேன். வந்து இன்னொரு சூப்பரான ஒரு செம்மையான அரபிக் டிஷ் எடுத்து நான் வருவேன். யார் இதுக்கு பின்னால் இருக்காங்களோ அவர் மூலமாகவே ஒரு சூப்பரான டிஷ்ஷை வந்து நான் உங்களுக்கு எடுத்துக்கு வர ரெடியாக இருக்கேன். வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோவை. அப்போ தான் வந்து இன்னொரு சூப்பரான டிஷ்ஷை வந்து நான் சவுதி அரேபியாவிலேருந்து உங்களுக்கு எடுத்து வருவேன். ஸோ கைஸ், இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். until then, bye from இம்ரான் ஃபாரூக். see you.